வணக்கம் நேர்களே, கற்க கசிடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு படிப்பு குறித்து நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இணையதள உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஒரு பக்கம் எவ்வளவுக்கு நமக்கு பொழுதுபோக்குக்காகவும் நன்மைக்காகவும் அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்துறோமோ அதற்கு சரிசமமாக சில தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு வந்துதான் சேருது. அன்றாடம் நமக்கு கடக்கக்கூடிய செய்திகளையும் சைபர் குற்றங்கள், சைபர் பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம சமீபத்துல கேள்விப்பட்ட வங்கி கொள்ளை பிரச்சனையில தொடங்கி அமெரிக்க அதிபர் தேர்தல், சீன ஆப்களை இந்தியாவில தடை செய்யறது போன்ற பல இடங்கள்லயும் இந்த சைபர் பிரச்சனைகள் இருக்கதான் செய்து சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, தடுப்பதற்கான நடவடிக்கையாக என்னதான் நடவடிக்கை எடுத்தாலுமே கூட தொடர்ச்சியாக அதை உடைச்சிட்டு அடுத்தடுத்த கட்டங்கள்ல சைபர் குற்றவாளிகள் நகர்ந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதை முழுமையாக தடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் சைபர் செக்யூரிட்டி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு தனிநபரோ, ஒரு நிறுவனமோ, ஒரு மாநிலமோ, ஒரு நாடோ அவங்களுக்கு அப்படின்னு ஒரு சில தகவல்களை வச்சிருப்பாங்க. அந்த தகவல் ஒரு பேப்பர்ல இருக்கலாம், இல்ல ஒரு டெஸ்க்ல போட்டு வச்சிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இணையத்துல அவங்க சம்பந்தமான தகவல்களை சேமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த தகவலை வெளிவிடாம, அதாவது வெளியே யாருக்கும் தெரியாம மற்றவர்கள் அதை ஹேக் பண்ணி எடுத்துக்காம இருக்கிறத தடுக்கக்கூடிய விதமா படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த சைபர் செக்யூரிட்டி. இதை பத்தி தான், அது உட்பிரிவுகள் என்னென்ன இருக்கு, அதுக்கு வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு என்பது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். இதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு திரு கார்த்திகேயன், சைபர் குற்ற வழக்கறிஞர் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சைபர் செக்யூரிட்டி படிப்பு குறித்து தான் இன்னைக்கும் நம்ம பேச போறோம். முதல்ல அதுக்கான கிரைட்டீரியா என்ன தகுதி இருக்கணும்? 12ஆம் வகுப்பு முடித்தாக நேரடியாக போய் அதற்கான கோர்ஸ்ல சேரலாமா, இல்ல 10ஆம் வகுப்பு முடித்தாலே போய் சேரலாமா? என்னென்ன தகுதிகள் இருக்கிறது? இப்போ ரெண்டு விஷயமா இருக்குங்க. இது ஒன்று டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு, டிப்ளமோ ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ டிப்ளமோ ப்ரோக்ராம் அப்படின்றது நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த மாதிரி கூட பண்ணலாம். டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிகிரி பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் +2 போறீங்க அப்படின்னா 10thலேயே நீங்கள் டிசைட் பண்ணணும். சைபர் செக்யூரிட்டி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இதில் இருக்க நுவான்சஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம சைபர் செக்யூரிட்டிக்கு போகிறோமா இல்லையான்றது அப்போ 10th முடிக்கும் போதே நம்ம டிசைட் பண்ணதான் இது கரெக்டான ஒரு பாத்துல நம்ம எடுத்துட்டு போக முடியும் மேடம். இப்ப தொடர்ச்சியாக என்னென்ன பிரிவுகள் இருக்கு சைபர் செக்யூரிட்டிக்குள்ள? உட்பிரிவுகள் என்னென்னலாம் இருக்கு? என்னென்ன கோர்சஸ் எல்லாம் எடுக்கலாம்? இப்போ நிறைய இருக்குங்க. இப்போ சைபர் செக்யூரிட்டின்னு எடுக்கும்போது அதே 2 விதமாக ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஒன்று சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம், இன்னொன்று சைபர் ஃபோரன்சிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சைபர் செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ சைபர் செக்யூரிட்டியில் எடுத்தோம் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு இருக்கு, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கு, அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இருக்கு, டிசாஸ்டர் ரெக்கவரி அண்ட் பிஸ்னஸ் கண்டினியூட்டி இருக்கு, அண்ட் எண்ட் யூசர் எஜுகேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே நிறைய விங்ஸ் தனித்தனியாக இருக்குங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2 ஆஸ்பெக்ட்ல பார்ப்பான். ஒன்று டெக்னிக்கலா நீங்க எந்த அளவுக்கு செக்யூர் பண்றீங்க. இப்போ ஆன்டிவைரஸ் கம்பெனி ஒரு ஆன்டிவைரஸை டெவலப் பண்றாங்க அப்படின்னும் போது அது ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற மாதிரி அது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னொன்று இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்றது தான் டேட்டா செக்யூரிட்டி. ஒரு கம்பெனியோட டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, வெளியிலேருந்து யாரும் ஹேக் பண்ணாம எப்படி எடுக்கிறது, நம்ம காம்படிட்டர்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்றது அந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்குள்ள வருது. ஸோ இதுதான் ப்ராட் கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்றோம். ஒன்று டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல போறது, இன்னொன்று டேட்டா செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம போறது அப்படின்றது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சைபர் செக்யூரிட்டி தொடர்பான படிப்புகளை இந்தியாவிலையும் தமிழகத்திலையும் எத்தனை கல்லூரிகள், எத்தனை பல்கலைக்கழகங்கள் வழங்குது, இதனை முடித்த பிறகு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் நமக்காக காத்திருக்கு என்பதான விஷயங்களை விளக்குறாங்க செய்தியாளர் கனிமொழி. இந்தியாவில் 15 பல்கலைக்கழகங்களில் சைபர் செக்யூரிட்டி தொடர்பான படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகளில் இதற்கான சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. சரி, சைபர் செக்யூரிட்டியில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் அது டிப்ளமோலையும் எடுத்து படிக்கலாம், அப்படி இல்லைனா ஆர்ட்ஸ்லேயும் எடுத்து படிக்கலாம், அப்படி இல்லையா பிஇ அண்ட் பிடெக் சைபர் செக்யூரிட்டி அப்படி கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லை, டைரெக்டாக எடுத்து படிக்கலை அப்படின்னா அதுக்கு மாற்றா, அதாவது சப்போர்ட்டிங் கோர்ஸாக சைபர் ஃபாரன்சிக், நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஐஓடி, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்ளிகேஷன் வித் செக்யூரிட்டி அப்படின்னு அதுக்கான சப்போர்ட்டிங் கோர்சஸ்லாம் கூட எடுத்து படிக்கலாம். அதுவும் இல்லைன்னா சர்டிஃபைட் கோர்ஸ் தனியாக நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த துறை சார்ந்த வேலைகளில் போக முடியும். இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்ட்ஸில் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி எடுத்து படிக்கிறீங்கன்னா 3 வருஷத்துக்கும் சேர்த்து அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் வசூலிக்கப்படுறதா சொல்லப்படுது. அதுவே என்ஜினியரிங்கில் நீங்கள் எடுத்து படிக்கும்போது கவுன்சிலிங் மூலமாக போகும்போது 2லிருந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படுறதா சொல்லப்படுது. தனியார் கல்லூரிகளில் பார்க்கும்போது 3லிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்குமே செலவாகிறதா சொல்லப்படுது. சரி, இந்த கோர்ஸ் படித்ததுக்கப்புறமா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், சைபர் செக்யூரிட்டி மேனேஜர், நெட்வொர்க் செக்யூரிட்டி என்ஜினியர், செக்யூரிட்டி ஆடிட்டர் அப்படின்னு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இந்த துறை சார்பாக இருக்குது. இதுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்டர்நெட் பயன்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே செக்யூரிட்டி அப்படிங்கிறதும் ஒரு கன்சர்னாக இருக்குது. குறிப்பாக இண்டஸ்ட்ரியிலெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவே அதிகபட்சமாக 30% வரைக்கும் ஃபண்ட்ஸ் ஒதுக்குறாங்க. அப்போ அதுக்கான தேவை, செக்யூரிட்டி அதுக்கான தேவை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இப்போ மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் கூட இன்டர்நெட் பயன்பாடு இன்னும் அதிகரிச்சுட்டே போகக்கூடியதுனால இதுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. திரு கார்த்திகேயன், டிப்ளமோ அல்லது இளங்கலை எடுத்து மாணவர்கள் படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு அடுத்தடுத்த கட்டமாக என்ன இருக்கிறது? இளங்கலை முடித்த உடனேயே நம்ம வேலைக்கு போகலாமா, அல்லது இளங்கலை முடித்துட்டு அதுக்கான முதுகலை படிப்புகள்லாம் இருக்கிறதா? இருக்குங்க. இப்போ ஒரு சில காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டா ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸே கொடுக்குறாங்க. அதாவது நீங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி வரணும்னு இல்லை, டைரக்டா எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக், சைபர் செக்யூரிட்டி 5 இயர்ஸ் கோர்ஸாக ரன் பண்றாங்க. அண்ட் சில காலேஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பிடெக்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே நீங்க பிடெக் முடிச்சாலே போதும், அதுலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் சைபர் செக்யூரிட்டி பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ காலேஜ் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகுது. பட் ஹவவர் நம்ம இது மொத்த படிப்பு மாதிரி இதை நம்ம ஈஸியாக திங்க் பண்ண முடியாதுங்க. முதல்ல இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம், இதுதான் நம்ம கேரியர் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் கண்டிப்பா இதுல வேணும். ஏன்னா பிகாஸ் நீங்க வேற ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம படிச்ச டிகிரி வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், அதை வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேலரி வரணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் ஈகோ சிஸ்டம் ரெகுலரா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குமே, அதை நீங்க தடுக்கவே முடியாது. ஸோ அப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா டிகிரி படிக்கிறது மட்டும் இல்லாம லைஃப் லாங் இது நம்ம படிச்சுட்டே இருக்கணும். புது புது டெக்னாலஜி வருது அப்படின்னா புது புது டெக்னாலஜி நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது தான் பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம சர்வைவ் ஆக முடியும். அதே மாதிரி இந்த இதுல நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதுல நீங்க டெடிகேஷனோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இனிஷியலாவே பாத்தீங்கன்னா ஒரு 30,000 to 50,000 சேலரி உங்களுக்கு ஈஸியாவே கொடுப்பாங்க எந்த கம்பெனியா இருந்தாலும். அண்ட் அதே மாதிரி ஒரு கம்பெனில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மந்த்லியே கூட உங்களுக்கு 1 lakh 2 lakh சேலரி கொடுக்குற கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது irrespective ஆஃப் டெசிக்னேஷன், irrespective ஆஃப் ஏஜ், சின்ன பசங்களுக்கு கூட இன்னைக்கு அதிகமான சேலரி கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா அவங்க திறமையை அங்க வெளிக்காட்டுறாங்க. உங்க திறமைக்கு ஏற்ற ஒரு சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இது. பட் ப்ரொவைடட் உங்களுக்கான ஒரு டெடிகேஷனும் அதே மாதிரி சின்சியாரிட்டி இது எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல ரொம்ப அதிகமா தேவை when compared to other fields. நிச்சயமாக வயது இதற்கு ஒரு தடை இல்லை என்பதான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி சைபர் பாதுகாப்பு தொடர்பான படிப்புகளை சின்ன சின்ன கோர்சஸ்லாம் இருக்கு, அந்த கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு கூட நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்றதான தகவலும் இருக்கு. அது குறித்து நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு பிசினஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் ஆன்லைன்ல நடக்கக்கூடிய ட்ரேட் அத்தனைக்கும் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அந்த வகையில இந்த சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய ஃபீல்டுல யூஸ் ஆகுறாங்க. அதுக்கு சர்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நிறைய சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. லைக் சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர், பென் டெஸ்டிங் ப்ரொஃபஷனல், ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர், சர்டிஃபைடு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி என்ஜினியர், அது இல்லாம பாத்தீங்கன்னா சர்டிஃபைடு நெட்வொர்க் டிஃபெண்டர். ஒரு நெட்வொர்க்ல வரக்கூடிய ஹேக்கர்ஸ் யாராச்சும் இருக்கிறாங்கன்னா அவங்கள எப்படி டக்குன்னு நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது கூட சர்டிஃபைடு நெட்வொர்க் டிஃபெண்டர், ரெக்கவரி ப்ரொஃபஷனல், இன்ஸ்ட்ரக்டர் செக்யூரிட்டி, அது இல்லாம இன்சிடென்ட் ஹேண்ட்லர். ஒரு சின்ன இன்சிடென்ட் டக்குன்னு ஒரு எண்ட் யூசருக்கு ஹேப்பன் ஆகுதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி அதுல இருந்து செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்றதுங்கிறது இன்சிடென்ட் ஹேண்ட்லருடைய ஒரு ப்ரொஃபஷனா இதுக்கும் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் போகுது. அது இல்லாம சர்டிஃபைட் என்கிரிப்ஷன் ஸ்பெஷலிஸ்ட், செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், பிளாக் செயின் ப்ரொஃபஷனல் ஸ்பெஷலிஸ்ட். லைக் பிளாக் செயின் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்ல எல்லாம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான் வருது. அப்போ பிளாக் செயின் டெக்னாலஜியில செக்யூரிட்டியை பார்க்கக்கூடிய பிளாக் செயின் ப்ரொஃபஷனல் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட், த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட், லைசென்ஸ்டு பெனட்ரேஷன் டெஸ்டர், அது இல்லாம பாத்தீங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆபீசர்னு நிறைய இந்த மாதிரி சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. எல்லா சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ஸுக்கும் மிக நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்டர்நேஷனல் லெவல்ல குவாலிஃபைடா இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ட்ரெயினர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் தேர். இதுக்கான சர்டிபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. திரு கார்த்திகேயன், இப்போ உட்பிரிவுகள் சின்ன சின்னதா நிறைய கோர்சஸ் இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், லாங் டேர்ம் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் இருக்கு. அந்த மாதிரி கோர்சஸ்ல நம்ம பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாமா? அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கணக்குல எடுத்துக்கணும்?
கண்டிப்பாங்க. இதுல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஈகோ சிஸ்டம் ரெகுலரா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய காலேஜ்ல ரெகுலரா சிலபஸ் மாற்ற முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் சின்ன சின்ன கோர்சஸ் ஒரு 3 months கோர்சஸ் 6 months கோர்ஸ் இந்த மாதிரி போடும்போது அவங்க கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன டெக்னாலஜி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க புது புது கோர்சஸ் கொண்டு வராங்க. ஸோ அப்போ தாராளமாக அதை படிக்கலாம். ஸோ நீங்க சூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டிடியூஷனா சூஸ் பண்ணணும். பிகாஸ் இன்னைக்கு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு பிராண்ட் நேம் வச்சு மட்டும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு போறது தவிர அதுல சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து வெல் குவாலிஃபைடா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஏன்னா பிகாஸ் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல ஜஸ்ட் வெறும் புக்கை படிச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு கிட்ட நம்ம ஒண்ணுமே கத்துக்க முடியாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருக்கணும். இந்த ஃபீல்ட் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களே கூட பார்ட் டைம்ல வந்து இந்த மாதிரி வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு சூஸ் பண்ணி அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அவங்க சில டூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த டூல்ஸ்ல எப்படி பண்றதுன்ற ப்ராக்டிகலிட்டி எல்லாம் காமிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு சேர்த்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த 4வது வருஷம் வரதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரேம் பண்ண சிலபஸ் அவுடேட் ஆயிடும் டெக்னாலஜி மாறுறதுனால. ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நம்ம படிக்கும்போது பாத்தீங்கன்னா கரண்டா என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். அதே மாதிரி இதை படிச்சுட்டு மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ப்ராக்டிகலா எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம பண்ணணும். பிகாஸ் படிக்கிறது வேற, இங்க ப்ராக்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் வேற. ஏன்னா நீங்க ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் முதல்ல ப்ராக்டிகல் மட்டும் தான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க, படிக்கிறது மாதிரி கிடையாது. அண்ட் அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ற மாதிரி ப்ரோட்டோடைப் ஜாப்ஸ் இதுல கிடையாது. இன்னும் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருவாங்க, அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்க இண்டிவிஜுவலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். பிகாஸ் இப்போ இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி ஒரு ஸ்டாண்ட் ஸ்டிலுக்கு வந்துருச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்றது உங்களை தான் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரு SOP கூட வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப நீங்க வந்துட்டு அந்த இடத்துல லைக் ஷூடா திங்க் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணணும். இன்ஃபேக்ட் இதுல வந்து சைக்காலஜி பிராக்டிகலா பண்றது சாத்தியமா? ஏன்னா இது எல்லாமே செக்யூரிட்டி சார்ந்த வேலைகள் தானே. அப்ப அது பிராக்டிகலிட்டி சாத்தியமா பண்ணலாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ VAPT அப்படின்னு சொல்லுவோம், வெல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் சர்வரை ஒரு இன்ஸ்டிடியூஷனே வச்சிருப்பாங்க. இது யார் முதல்ல ஹேக் பண்றீங்கன்னு டைமிங் கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துல இந்த சர்வரை, அந்த எக்ஸாமே அப்படிதான் இருக்கும். சில இன்ஸ்டிடியூஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 30 பேர் அந்த கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சர்வர் யார் ஃபர்ஸ்ட் ஹேக் பண்றாங்க, எத்தனை செகண்ட்ஸ்குள்ள ஹேக் பண்றாங்கன்னு. ஸோ அப்ப எத்தனை செகண்ட்ஸ்குள்ள ஹேக் பண்ணி காமிக்கிறோம், அப்ப எந்த ஒரு பாத்வே வழியா உள்ள போனாங்க அப்படின்றது தெரியும். அந்த பாத்வேக்கு எப்படி ஒரு பேட்சை டெவலப் பண்றது அப்படின்றது சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்ப அந்த லூப் ஹோல் ஐடென்டிஃபை பண்ணி பேட்சை டெவலப் பண்றது இப்படி பண்ணா மட்டும்தான் ப்ராக்டிகலா அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நம்ம எக்ஸ்டர்னல் சர்வரை ஹேக் பண்ண போறதுல, வெளியில இருக்க வேற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் பண்ண போறதுல, இதுக்குன்னே இன்ஸ்டிடியூஷன்ல வச்சிருப்பாங்க. அதை நம்ம ஹேக் பண்ணி அதன் மூலியமா வந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லைக் ஃபாஸ்டா திங்க் பண்றதும் இதுல அதிகமா தேவை. பிகாஸ் இதுல சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம். ஏன்னா பிகாஸ் ஒரு கிரிமினல் நம்மள அட்டாக் பண்ண வரானா எந்த வழியில அட்டாக் பண்ண வருவான், எப்படி வருவான்றதை நம்ம திங்க் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பேட்சை டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதுல வந்து ப்ராக்டிகல் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. கற்க கசிடர தொடர்கிறது. கிறிஸ்டோபர் வாக்ஹசன் என்பவருக்கு மைக்ரோசாஃப்ட் இந்த ஹேக்கிங் சம்பந்தமாக புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சதுக்காக ஒரு விருது வழங்கியிருக்காங்க. இதுல என்ன அதிசயம்னா அவருக்கு 5 வயசு தான் ஆகுது. இந்த சைபர் செக்யூரிட்டி படிப்பை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு தடை கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அதுல எவால்வ் ஆகிறோம், எந்த அளவுக்கு படிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று திரு கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறார். இதே போல பலரும் இத்துறையில படிச்சு கொஞ்சம் முன்னேறி பிரைவேட் கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்றாங்க. அதே போல அரசு சார்ந்த வேலைகள்லயும் இருக்காங்க, தொழில் முனைவோராகவும் இருக்காங்க. அதுல சிலர் நம்ம கிட்ட சில அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க மாணவர்களுக்காக. அதை நம்ம பார்க்கலாம். இன்ஃபர்மேஷனை நீங்கள் படிங்க நீங்கள் ரொம்ப எக்யூப்டாக வந்து உங்களை மேலே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராகவோ ஒரு டெஸ்டராகவோ நீங்கள் ஒரு 10 இயர்ஸில் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கோல், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சேலரியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பொசிஷனாக இருக்கலாம் ஆர்கனைசேஷனில், இதில் வந்து ஒரு 5 இயர்ஸ்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு ஆவரேஜ் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வித் ப்ராப்பர் சர்டிஃபிகேஷனோட ஆவரேஜ் பேக்கேஜே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் 10 lakhs தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப இதில் வந்து ரொம்ப நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து டெய்லி படிக்கணும், நிறையா படிக்கணும். இந்த மற்ற டொமைன் மாதிரி இதில் வந்து நம்ம சர்வை பண்ணவே முடியாது. ஒரு வாட்டி இப்போ ஜாவான்னா நீங்கள் ஒரு வாட்டி ஜாவா படித்தா லைஃப் லாங் அதை வச்சே வந்து நீங்கள் சர்வை பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டின்றது டே டு டே வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா புது அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ணுங்கள், கெட் டுகெதர்ஸ், மீட்டப்ஸ்க்கு போங்க. ஸோ அங்கே யூ வில் கெட் லாட் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ். சைபர் செக்யூரிட்டி வில் பி ஒன் ஆஃப் தி லீடிங் டொமைன் அண்ட் வில் பி தி ஒன் ஆஃப் தி லீடிங் டொமைன். ஹை பெய்ட் சேலரியும் இந்த டொமைனில் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கான்ஃபிடென்ட்டாக நல்ல ஒரு ஃபோக்கஸ்டோட படித்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த டொமைனில் பெரிய சக்ஸஸ் உண்டாக்கலாம். என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதோ, இல்லை ஒருத்தவங்களோட ஃபோனை ஹேக் பண்ணுறதோ, இல்லை இன்னொருத்தவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி திருடுறதோ, இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. பட் சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு பேங்க் ரன் ஆகிட்டு இருக்கு, இல்லை ஒரு இ-காமர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு,
அப்படின்னும் போது இந்த காமர்ஸில் இருக்க டேட்டாலாம் சேஃபாக இருக்கா, அதோட கஸ்டமரோட டேட்டாலாம் சேஃபாக இருக்கா, இல்லை இந்த வெப்சைட் ஏதோ மேனிப்புலேட் பண்ணி வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்றது தான் சைபர் செக்யூரிட்டி. ப்ராப்பராக செல்ஃப் லேர்னிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக வளரும். நீங்கள் ஒரு 6 மாதமோ 5 மாதமோ கூகுளில் போய் வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி, வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்ற மாதிரியான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்ட பிறகு ஓரளவுக்கு யூ புட் எஃபோர்ட்ஸ் இன்டு இட். நீங்கள் செல்ஃப் லேர்னிங் நான் சொல்கிறேன், கூகுளில் பண்ணுறது, யூடியூப் வீடியோ பார்க்குறது, அந்த மாதிரி. ரெண்டாவது, இது எதுவுமே லைவ் டார்கெட்டில் பண்ணிங்கன்னா இது எல்லாமே இல்லீகல். ஆக்சுவலாக நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் போய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம். திரு கார்த்திகேயன், 2017ஆம் ஆண்டு சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் இந்தியாவுடைய தேவை 5 லட்சமா இருந்திருக்கு. ஆனா 1 லட்சம் பேர் தான் அதை படிச்சிருக்காங்க. இப்போ கடந்த காலத்திலயும் சரி, அதற்கு முந்தின ஆண்டும் சரி, இந்த சைபர் செக்யூரிட்டி சார்ந்த படிப்புகள்ல படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? இது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணுங்க. நீங்க பிகாஸ் இப்ப முதல்ல அதை பத்தின அவேர்னஸ் அதிகமா இல்லாம இருந்தது. பட் இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப அதுல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நிறைய பசங்க இப்போ படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் லைக் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அண்ட் சின்சியாரிட்டி, இது 3 இருக்கிறவங்க யார் படிச்சாலுமே தே கேன் ரீச் த ஸ்கை. அது அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான் இது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஸ்கோப் இருக்கு. ஸோ பசங்களும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நிறைய கோர்சஸ் இதை பத்தி படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. 2017 கம்பேர் பண்ணப்போ இப்போ நிறைய கிராஜுவேட்ஸ் இருக்காங்க சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். மாணவர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக நம்ம கிட்ட கேள்வியை முன் வச்சிருக்காங்க, அதை பார்க்கலாம். நான் 12th முடிச்சிருக்கிற ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு சைபர் சேஃப்டி படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இது எந்த இன்ஸ்டியூஷனில் படித்தா நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இது எல்லா தமிழக அரசு கல்லூரிகளில் ஃபுல்லாக அந்த கோர்ஸ் இருக்குமா, ஃபீஸ் எப்படி கம்மியாக இருக்குமா என்னன்னு தெரியல. இதை படித்தது மூலமாக எங்களுக்கு ஒரு வேலை எதுவும் கிடைக்குமா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்தமாரி இதுலேயும் வேலை எங்களுக்கு கிடைக்குமா இதிலிருந்து? திரு கார்த்திகேயன், காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட பேசினாரு. அந்த குரூப் எடுத்தவங்களும் படிக்கலாமா? படிக்கலாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தாராளமா அவங்க கூட படிக்கலாங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த பிசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுனா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். பட் படிக்க முடியாது அப்படின்றது கிடையாது. தாராளமா அவங்களும் படிக்கலாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சரி, அரசு கல்லூரிகள்லயும் இந்த படிப்பு வழங்கப்படுதா? அரசு கல்லூரின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி சைபர் ஃபோரன்சிக் இருக்கு. அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சில கோர்சஸ் இருக்கு. அதை தாண்டி வேற ஆர்ட்ஸ் காலேஜ்ல அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இது கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இல்லை. இப்போ இன்னைக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இல்லை. பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது எல்லா இடத்துலயும் வருங்க. சரி, மாணவர்களோட கேள்வி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் எல்லா காலேஜில் அவைலபிளாக இருக்குமா இல்லை எப்படி அது ஒரு 6 மாதம் படிக்கிறா இல்லை 1 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி படிக்கிறதா? சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ்லேயே நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. லைக் சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர்ஸ், CISSPs அண்ட் CISM அண்ட் CISAs. இந்த மாதிரி நிறைய கோர்ஸில் எந்த கோர்ஸ் பண்ணால் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்கோப் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து சைபர் செக்யூரிட்டி நாங்கள் பண்ணணும்னா எங்களோட எலிஜிபிலிட்டி எவ்வளோ இருக்கும், பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டரில் எவ்வளோ இருக்கணும். அண்ட் தேர்ட் சைபர் செக்யூரிட்டி ஒரு நல்ல கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவ்வளோ இருந்தும் அது ஏன் நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ பாப்புலராக யாருமே இன்ஜினியரிங், டாக்டர், CA, MBA எடுக்கிற மாதிரி ஏன் அந்த ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ண மாட்டோம்? திரு கார்த்திகேயன், பொறியியல் மருத்துவம் போல ஏன் இந்த படிப்பு அவ்வளோ பிரபலம் இல்லைன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது இப்பதான் நீங்க வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இப்பதான் ஆன்லைன். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 இயர்ஸா தான் இதுக்கான கான்சென்ட்ரேஷனும் அதிகமா இருக்கு. ஏன்னா பிகாஸ் எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் மீடியம் மாறிடுச்சு. ஸ்கூல்ஸ்ல இருந்து, காலேஜஸ்ல இருந்து, ஈவன் கோர்ட் கூட எங்களுக்கு இப்போ ஆன்லைன்ல மாறிடுச்சு. ஸோ இப்பதான் இதனோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஸ்ட்ரீமை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய காலேஜஸும் இது சம்பந்தமா நிறைய கோர்சஸும் கொண்டு வருவாங்க. ஸோ இன்னி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு தான் இந்த கோர்சஸை பத்தி தெரிஞ்சிருந்தது. ஒரு சில காலேஜஸ் தான் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அதை சொல்லிக் கொடுக்குற ப்ராப்பரான ப்ரொஃபசர்ஸ் அந்த காலேஜஸ்க்கு இல்லாதனால மேபி அந்த கோர்சஸ் கொண்டு வராம இருக்கலாம். பட் இப்போ ஓரளவுக்கு நிறைய பேர் அதை படிச்சிருக்கிறதுனால அவங்கள வச்சே அந்த கோர்சஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. பேசிக்கா என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அவசியமா இருக்கு? இதுல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே நீங்க கத்துக்கணும். பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா இப்போ பைத்தான்ல ஒரு ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ பைத்தான் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டிங் கத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கிரிப்டாலஜி மெயினா கத்துக்கலாம். பிளாக் செயின் இந்த மாதிரிலாம் போகும்போது பாத்தீங்கன்னா கிரிப்டாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ரெகுலரா அப்பப்போ அந்தந்த ட்ரெண்டுக்கு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். புது புது லாங்குவேஜஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா. பட் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நான் சொன்ன மாதிரி இப்போ கிரிப்டாலஜி தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் பைத்தான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தது வர்றது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம்.
இப்போ உலக அளவுல இணைய பாதுகாப்பு தொடர்பான பணிகள்ல 11% தான் பெண்கள் அப்படின்னு சொல்லுது புள்ளி விவரம். ஏன் சைபர் செக்யூரிட்டில அது மிகவும் குறைவா இருக்குன்னு பார்க்கலாம். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, இதுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு கேர்ள் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஃபேமிலியை அவங்க மறந்துட்டு தான் அதில் இன்வால்வ் ஆகணும். ஏன்னா பிகாஸ் இது டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கிடையாதுங்க. 9 to 5 ஜாப் மாதிரி இது கிடையாது. ஸோ எனி டைம் இதில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி டெடிகேஷன், தாட் ப்ராசஸும் அதே தாட் ப்ராசஸ் தான் இருக்கணும். ஸோ அப்போ அவங்களால ஃபேமிலியை கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால தானே தவிர பெண்களால் முடியாது அப்படின்றதுனால யாரும் வராமல் இல்லை. பட் இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல அப்படின்றதுனால தான் இதில் ரொம்ப லிமிட்டடாக இருக்காங்க. அரசு பணிகளுக்கான வாய்ப்பு இந்த படிப்புல எந்த அளவுக்கு இருக்கு சார்? இருக்குங்க. இப்போ இந்தியா மட்டுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து CDAC-ன்னு ஒன்று இருக்கு, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபென்ஸ்லேயும் வந்து இப்போ சைபர் செக்யூரிட்டி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நம்ம வேற கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம், US, சைனாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சைபர் ஆர்மியே வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து மேபி ஃபியூச்சரில் சைபர் ஆர்மிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா பிகாஸ் வந்து இப்போ நம்ம அந்த மாதிரி லாஸ்ட் இயர் நம்மளுக்கு சைனாவுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க அட்டாக் பண்ணது சைபர் ஸ்பேஸில் தான். அதனால தான் நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணோம். சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்தியாவில் பேன் பண்ணதுக்கான ரீசன் அதுதான். ஸோ இப்போ ஃபியூச்சரில் சைபர் ஆர்மி பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்தியாவில். ஸோ அதனால வந்து அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். தாராளமாக நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்பது எப்படி இருக்கு? மற்ற நாடுகள்ல சைபர் செக்யூரிட்டி தொடர்பான படிப்புகள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டு இருக்கு? இருக்குங்க. அங்கே மற்ற நாட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் இருக்கு. நிறைய காலேஜஸ்ல இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ட் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக் பேஸ்டு ஸ்டடீஸ் தான் அதிகமா இருக்கு. வேற கண்ட்ரில வந்து ப்ராக்டிக்கல் அதிகமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி எக்ஸாம்ஸும் வந்து ஜஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்தது அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜெர்மனி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். அங்கே டெக்ஸ்ட் பேஸ்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இங்கே கொண்டு வரும்போது அது தாராளமாக பண்ணலாம். என்ன ஒரு பெரிய செட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து சைபர் ஃபோரன்சிக்கோ இல்லை சைபர் டூல்ஸ் இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டூல்ஸுங்க. அந்த மாதிரி டூல்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த காலேஜ் இருக்கணும். ஒரு சில டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கோடிக்கணக்கில் செலவாகும். ஸோ அந்த டூல்ஸ் வந்து 1 வருஷம் தான் வேலிடிட்டி இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் திருப்பி இன்னொரு டூல் வாங்க வேண்டியது இருக்கும். அப்பதான் பசங்க ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ் தான் இந்த கோர்சஸ் அவ்வளோ கொண்டு வராங்க. வேற கண்ட்ரில வந்து இது அவங்க ஈஸியாக வந்து அந்த கண்ட்ரிலே டெவலப் பண்றாங்க. ஸோ அது காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அங்கே அவங்க ஈஸியாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் கூடி சீக்கிரம் இந்தியாலே வந்துடும். பிகாஸ் இட் இஸ் ப்ரூவன் த பெஸ்ட் பிரைன்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா அப்படின்றது இட்ஸ் ப்ரூவன். ஸோ அதனால கண்டிப்பாக இருக்குங்க. நிச்சயமாக சைபர் செக்யூரிட்டி படிப்புகள் தொடர்பாக பல தகவல்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன். நீண்ட கால படிப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட குறுகிய கால படிப்புகள் அதிகம் இருப்பதால் அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக மாறியிருக்கிறது இந்த சைபர் செக்யூரிட்டி. நாளை உடற்கல்வி மற்றும் விளையாட்டு மேலாண்மை படிப்புகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.